பஸ்ஸில் ஏறி உட்காந்தா என் துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா, நான் எப்போவுமே இந்த விண்டோ சீட்டில் தான் உட்காருவேன், எனக்கு பிடிக்கும். அந்த விண்டோ சீட்டில் உட்காந்து அது மழையெல்லாம் பெஞ்சதுன்னா அந்த மலைச்சாரல் மேலே படுற போது ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது ரசிக்கிட்டே போவேன். இப்போ இந்த பிள்ளையும் அந்த எதையும் ரசிக்க மாட்டேங்குது. ஏறி ஏதாவது ஒரு சீட்டில் உட்காந்துட்டு உடனே செல்ஃபோன் எடுத்து எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன். அது விண்டோ சீட்டு. எங்கள் குத்தாலத்தில் தென்காசி பக்கத்தில் குத்தாலத்தில் ஐந்தருவி நல்ல ஃபால்ஸ் விழுந்துட்டுருக்கு. ஒரு வேன் நிறைய பயலுவ வந்தான், காலேஜ் பசங்க ஒரு 20-25 பேர் வந்தான். இறங்குனான், குதிச்சான், தாவுனான். குரங்கு பூரா மலைக்குள்ளே போய் பதுங்கிருச்சு. எங்கள் குத்தாலத்தில் குரங்கு நிறைய இருக்கும். எங்கடா ஒரு குரங்கையும் காணோம்னா பயந்து போய் ஒதுங்கிருச்சு. ஆடுனா பாடுனா, மாப்பிள்ளனா மச்சானா மாப்சுனா அப்படின்னா இப்படின்னா. நான் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு ஐந்தருவியில் குளிக்கலாம்னு போனால் 2 பயலும் நம்ம மேலே முட்டுறான். நமக்கு வயசாகிட்டா தடுமாறுது. எப்பா பார்த்து போகக்கூடாதாப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு இங்கே பாருங்க, சேட்டை டென்ஷன் பண்ணுறான். இங்கே எதுக்கு வந்தீங்க? குளிக்க வந்தேன்டா. பார்த்து போய் குளியா, நிறைய தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு, பார்த்து குழி, வயசாயிருச்சு. கவனம் இல்லாமல் குளிச்சேன்னா குளிப்பாட்டிடுவாங்க. என்ன சொல்ற? இல்லை, அவன் என்ன சொல்றான்? இந்த வயசுல நீ குளிச்சு உயிரோடு இருக்க போறியாங்கிறான். அங்கிட்டு கூச்சான், தண்ணி அப்படி தும்முன்னு விழுந்துக்கிட்டு இருக்கு. 20 நிமிஷமா ஆடுனான், பாடுனான், கத்துனான், செல்போனில் செல்ஃபி எடுத்தான், போட்டோ எடுத்தான். ஒரு பயலும் குளிக்காமலே போயிட்டாயா. சரி, அருவிக்கு வந்தா குளிக்கிறதுக்கு தானடா வரணும். அருவிக்கரைக்கு வந்துட்டு குளிக்காம போயிட்டான், செல்போனில் போட்டோ எடுத்துட்டு. இந்த காலத்து இளைஞர்களுக்கு நிஜங்களை விட நிழல்கள் போதும் என்ற தீர்மானம் பண்ணிவிட்டார். இது டென்ஷன் பண்ணுறான். பஸ்ஸில் ஏறினா என் துரதிர்ஷ்டம் குண்டா ஒரு ஆள் வந்து உட்காந்துரும். 2 பேர் உட்கார்ற சீட்டில் உட்காந்து, நான் விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தேன். நான் இப்படி உட்காந்தா நல்ல குண்டா வந்து வரும். உட்காந்து டிக்கெட் எடுத்த அடுத்த 5-6 நிமிஷம் தூங்குவான். மொத்த வெயிட்டையும் என் மேலே போடுவான். நம்ம ஒரு 68 கிலோனா அவன் ஒரு 130 கிலோ, மொத்தத்தையும் போடுவான். நமக்கு தான் வலிக்கும். லேசா அண்ணே கம்பியில் படுத்து தூங்குங்கண்ணே அப்படின்னா, ஒரு மழை பெய்யுங்கிற, மழை பெய்யுமா என்னன்னே சொல்றீங்க? ஏண்டா, ஒருத்தன் தூங்குறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் உன் தோலை கொடுக்க கூடாதா? அப்ப மனிதாபிமானமே இல்லாத நாட்டில் எப்படிடா மழை பெய்யுங்கிறான்? எப்படி அவன் அந்த தடியனை தாங்கிக்கிட்டு போறதுக்கா எங்க அம்மா என்னை பெத்தா? இல்லை, எங்க அம்மா என்ன பெத்தது இந்த தடியனை தோளில் தாங்கிக்கிட்டு போறதுக்கா? அவன் சொல்றான் தத்துவம். ஒரு 4 தடவை 5 தடவை இப்படி அனுபவப்பட்ட உடனே நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். என்ன தீர்மானம் பண்ணேன்? இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் வச்சு, ஒரு கர்ச்சீஃப் எடுத்து விண்டோ சீட்டில் நான் உட்காந்துக்குவேன். ரைட் சைடில் கர்ச்சீஃபை போட்டுருவேன். அது குண்டா ஒரு ஆள் வருவான். ஆள் வருதா? வருதுன்னு சீட்டு போட்டிருக்காங்கல்ல, ஆள் வருது. ஒன்று போய் வேற எங்கேயா உட்காந்துருவோம். அடுத்து ஒரு குண்டா ஒரு ஆள் வருவான். ஆள் வருதுன்னு எல்லா சீட்டு ஃபுல்லாயிருச்சு.
எல்லா சீட்டு ஃபுல்லான உடனே அங்கே பார்த்தா முன் வாசல்லேருந்து ஒரு ஒல்லியாக ஒரு பையன் ஏறுறான். ஏறி சீட்டு இருக்கான்னு தேடுறான். சீட்டு இல்லை. நான் இன்னைக்கு நம்ம நிம்மதியாக பிரயாணம் பண்ணலாம். தம்பி, என்ன அங்கிள், சீட் இருக்கு. தேங்க்யூ அங்கிள். விறுவிறுன்னு வந்தான். வந்துட்டு கர்ச்சீஃப் எடுத்து என்கிட்ட கொடுத்தான். கொடுத்துட்டு பின் வாசலை பார்த்து, மாமா இங்கே சீட் இருக்கு மாமா, வாங்க வாங்க வாங்கன்னா. திரும்பி பார்க்குறேன், இவ்வளோ சைஸில் ஒரு ஆள் வர்றா. நான் புரியுதுங்க, என்ன புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல முடியுங்களா? நாம் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது லைஃப்பில். டென்ஷன் ஆகக்கூடாது. அன்னைக்கு நம்ம அவனை தாங்கிட்டு போகணும்னு தலையில் எழுதி. புரியுதுங்களா? இது மந்திரம் 1. ஒரு 3 நாள் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மந்திரம் 1, டென்ஷன் ஆக்குற மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் டென்ஷன் ஆகாதீர்கள். டென்ஷன் ஆகிற சூழ்நிலைகளிலும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீர்கள். மந்திரம், மகிழ்ச்சி மந்திரம் 1. மகிழ்ச்சி மந்திரம் 2, கஷ்டங்களை எல்லாம் கவலைகளாக மாற்றாதீர்கள். கஷ்டம் வேற, கவலை வேற. கஷ்டம்ங்கிறது இப்போ வந்ததெல்லாம் கஷ்டம். எது இந்த குண்டு குண்டா வந்து உட்கார்ந்தாம பாருங்க, அது கஷ்டம். கவலையா மாத்த. இப்போ தலைவலிக்குதுன்னா கஷ்டம். தலைவலிக்குதுன்னா கஷ்டம். பிரெயின் கேன்சரா இருக்குமோன்னு பயந்தீங்கன்னா கவலை. தலைவலிச்சா அது இன்னும் ஒன்று டாக்டர் வச்சுக்கிட்டே சொல்லிடுறேன், ரொம்ப இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் படிக்காதீங்க. என்ன விளையாட்டுக்கு சொல்லலைங்க, நிஜமாவே சொல்கிறேன். ஏதாவது ஒன்றுனா நீங்கள் நேரடியாக டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணுங்க. நீங்களா யூடியூபுக்குள்ளே போயிட்டு, அது கூகுளுக்குள்ளே போயிட்டு, அதுக்குள்ளே போய்கிட்டு இது நான் என்ன, அது நான் என்ன, இது நான் என்னன்னு தேடாதீங்க. அது என்னென்னமோ போடுறான். எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் அபவுட் டிசீசஸ் இஸ் டேஞ்சரஸ். ஞாபகம் வச்சுங்க. நோய்களை பற்றிய ஞானம் நோயை கொடுக்கும். நோய்களை பற்றிய ஞானம் நோயை கொடுக்கும். அது மாதிரி இந்த பிபி மிஷின், சுகர் மிஷின் எல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு தலை சுத்துதுன்னா டாக்டர்கிட்ட போய் பிபி இருக்கான்னு பாருங்க. நீங்கள் ஒரு பிபி மிஷினை வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே பரிமளா பரிமளா, அவ கண்டுக்காம கிச்சன்லேயே நிற்பா. பரிமளா பரிமளா, உங்க பிபி பார்த்தா கும்முன்னு ஏறி. உனக்கு பிபியே பரிமளா தான். உனக்கு பிபி யாருல 10 தடவை பரிமளானா வரலன்னா இங்க பிபி பார்த்தா என்ன ஆகும்? கும்முன்னு ஏறிக்கிடு. அது பிபி கிடையாது, பிபி, பரிமளா பிரஷர். மெஷின் காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ராத்திரி. ஏன் பரிமளா காலையில் 120/80 காமிச்சுது, இப்போ 150/90 காட்டுது. எப்படியா போய் தொலை. இப்ப பார்த்தா 180/100 காட்டுது. கஷ்ட தலைவலிச்சா தலைவலி. டாக்டர் போய் பாருங்க, அவர் பார்ப்பாரு, டெஸ்ட் பண்ணுவார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நல்ல டாக்டராக வாய்ப்பார். நேற்று கூட வலது கண்ணில் நோயினா இடது கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான். கேரளாவில் நடந்திருக்கு. நடக்க தானே செய்யுது. சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னு சொல்லி ஒருத்தன் டாக்டரை கத்தியை வச்சு குத்துதான். இதில் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த நாட்டில் தான் மகிழ்ச்சியாக இருக்கணும். புரியுதுங்களா? கஷ்டங்களை கவலைகளாக மாற்றாதீர்கள். மந்திரம் 2. தலைவலிக்குதுன்னா கஷ்டம், எனக்கு பிரெயின் கேன்சராக இருக்குமோ
அது அவன் மனைவிட்ட போய் எனக்கு ஒருவேளை பிரெயின் கேன்சராக இருக்குமோ, சத்தியமாக இருக்காது. அறிவு. நீங்கள் அது 2வது மந்திரத்துக்கு உதாரணம் பாரதியார் தான். அவனுக்கு இல்லாத கஷ்டமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நல்ல துணிமணி இல்லை, 2 பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கண. அவனுக்கு பைத்தியக்கார மாதிரி எதையாவது பாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கழுதையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அக்ரகாரத்துக்குள்ளே வந்துக்கிட்டு கடையை ஊருக்குள்ளே மனைவி தோளில் கையை போட்டு நடத்தி கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு வய அங்கீகரிப்பான அந்த காலத்தில். அது பிராமின் கம்யூனிட்டியில் பொம்பளைய தோளில் கையில் தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு ரோட்டில் அது கடையத்தில். மும்பை மாதிரி பெரிய ஊராக இருந்தால் பரவாயில்ல, யார் பஞ்சாதியை யார் கூப்பிட்டு போகிறான்னு தெரியாது, பிரச்சனை இருக்காது. சின்ன ஊரு கடையம். அவன் கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கஷ்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பாரதியார் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு பாடுறான். இதான் ஆட்டிடியூட் சார். வார்த்தை பாருங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. யார் வயிற்று பாட்டுக்கு வழி இல்லாதவையா? அவ கடன் வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கிற அரிசியை காக்காவுக்கு குருவிக்கு தூக்கி போட்டுட்டு காக்கை குருவி எங்க வீட்டுல எல்லாம் அப்படி நடந்ததுன்னு வைங்க. அவ எங்கேயாவது கொண்டு போய் அரிசி கடன் வாங்கி கொண்டாந்து வச்சு நான் காக்கைக்கும் குருவிக்கும் போட்டுட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நீ நோக்க திசையே இல்லைன்னு அடிச்சிருவா. நீ நோக்குதற்கு இனிமேல் திசையே இல்லை, போய் சேரு. கஷ்டங்களுக்கு மத்தியில் கவலை இல்லாமல் வாழ்ந்ததால் பாரதி கவிஞனாக வாழ்ந்தார். இந்த வாக்கியத்தை நல்ல, கஷ்டங்களுக்கு மத்தியில் கவலை இல்லாமல் வாழ்கிறான். அதுதான் மந்திரம் 2. கஷ்டம் இல்லாம வாழ்க்கை இருக்காமா? ஏமா நீங்க கேட்கறதெல்லாம் நம்ம வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துருக்காரா? அந்த அம்மா சிரிக்கிறதுல இருந்தே தெரியுது வாங்கி கொடுத்ததில்லை. அப்படியே திருப்பி கேட்கிறேன், அவர் சொன்னதுல எதையாவது 1 2 நீங்க கேட்டிருக்கீங்களா? 2 பேருக்கு கஷ்டம் தானே. கவலையா மாத்தாதீங்க. அந்த பொண்ணு சொல்லுவோம் முடியலாம் நரைச்சு போ, அது ஒரு புறநானூற்று பாட்டு. தயவுசெய்து இனிமேல் என்னைய வச்சுக்கிட்டு அந்த பாடல்களை சொல்லாதீங்க. ஏன் முடி நரைக்கலைன்னா, எனக்கு அருமையான பொஞ்சாதி, என் பிள்ளைகள்லாம் அடக்கமான பிள்ளைகள், என் ஊரில் நல்ல அறிஞர்கள் இருக்கிறாங்க, என் அரசன் நல்லாட்சி செய்கிறான், ஆகவே எனக்கு நரைக்கவில்லை. அப்போ ஒரு மனிதன் கவலை இல்லாமல் இருந்தால் நரைக்காது. ஒரு மனிதன் கவலை இல்லாமல் இருந்தால் நரைக்காது. ஒரு மனிதன் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வேணும்? மனைவி நல்லவளா இருக்கணும், மக்கள் நல்லவங்க சொன்னபடி கேட்கிறவங்களா இருக்கணும், அரசன் நல்லவனாக இருக்க வேண்டும். அப்புறம் நரைக்கப்படாதுன்னா எப்படி நரைக்காம இருக்க? புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? விளக்கமா சொல்ல முடியாது. என்னன்னா இந்த விளக்கமா சொல்லிட்டு ரயில் ஏற முடியாது. அதுக்காக இப்போ எனக்கு பூரா முடி நரைச்சி போச்சு, என் பஞ்சாதி சரியில்லைன்னு அர்த்தம். புறநானூற்றுப்படி பார்த்தா அப்படி தானே வருது. அவருக்கு முடி நரைக்கலை, ஏன்னா பஞ்சாதி சூப்பர், பிள்ளைகள் சூப்பர், அரசன் நல்லாட்சி, நான் இருக்கிற ஊரில் ஞானிகள் வாழ்கிறார்கள், ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் யான் வாழும் ஊரே. என் ஊரில்
ஆன்று அவிந்து அடங்கிய எத்தனை எபித்தட்டு, ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர். ஒரு ஊர்ல அப்படி இருந்தாங்கன்னா நமக்கு நிறைக்காது. இப்ப தனபாலுக்கெல்லாம் எப்படி நிறைக்காம இருக்குன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டை டை அப்படி கோட்ரேஜ் ஷவர் திறந்து விட்டு அவ எனக்கு மனைவி நல்லா தான் இருக்கிறா. நரைச்சிருச்சே, என் பிள்ளைகள் நான் சொன்னபடி கேட்க தான் செய்து நரைச்சிருச்சே. நான் வாழும் ஊரில் அரசியல் நரைச்சிருச்சே. என் ஊரில் கொள்கை சான்றோர் எங்கே இருக்கிறான்? கொள்ளை சான்றோர் வேணா இருக்கிறான். நரைச்சிருச்சே. இப்போ என்னென்ன என் மனைவியை பற்றி நான் இப்போ வந்தவுடனே எந்திரிச்சு கும்பிட்டேன்ல சார், அந்த நான் விளையாட்டுக்காகவோ வேடிக்கைக்காகவோ சொல்லு, நெசமா சார். கணவனை ஆத்மார்த்தமாக நேசிக்கிற ஒவ்வொரு மனைவியும் வணக்கத்துக்குரியவள். அதுவும் குறிப்பாக கணவன் வறுமைப்பட்ட காலத்திலும் நேசிப்பாள் என்றால் அவள் பெருவணக்கத்துக்குரியவள். ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறவனு நோயுற்ற மனைவியை நேசிக்கிற கணவனும் வறுமையுற்ற கணவனை நேசிக்கிற மனைவியின் மகிழ்ச்சியின் அடையாளங்கள். ஆனா அந்த ரெண்டு இடத்துல தான் பாசமும் பற்றும் குறையும். புரியுதுங்களா? வறுமை வந்துருச்சுன்னா இல்லானை இல்லானை இல்லாலும் வேண்டாள் வறுமை. பொஞ்சாதிக்கு நோய் வந்துருச்சுன்னு வைங்க, கணவனால் நேசிக்க முடியாது. நீ படுத்துருச்ச. அப்பதான் பாரதிதாசனை ஞாபகப்படுத்தணும். இவள் இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம். நாம் பாருங்க, 95 வயசுல கிளவி கிழிச்சு போட்ட நாரா கிடக்குறாளே, இவள்கிட்ட இருந்து உனக்கு என்னடா இன்பம் கிடைக்க போகுது, இந்த கிளவிட்ட இருந்து உனக்கு என்னடா இன்பம் கிடைக்க போகுதுன்னு பாரதிதாசன் கேட்டபோது பாரதிதாசன் சொன்னா, இவ தளர்ந்த நடைதான், நரைத்த முடிதான், குழி விழுந்த கண்கள் தான், குழி விழுந்த கன்னங்கள் தான், பல்லில்லை, தோலெல்லாம் திரைத்து விட்டது. இவளிடத்திலிருந்து எனக்கு என்ன இன்பம் கிடைக்கும் என்று கேட்கிறாயா? இவளிடத்தில் எனக்கு எந்த இன்பமும் கிடைக்காது என்பது எனக்கு தெரியும். ஆனால் இவள் இருக்கின்றாள் என்பதே எனக்கு இன்பம். எனக்கெல்லாம் உண்மையா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, லௌகீகமே தெரியாது சார். சத்தியம் பண்ணி சொல்றேன். இப்ப பூசிக்காலாம் அதுல கெட்டிக்காரரு. அவர் மனைவி நோய்வாய்ப்பட்டுட்டா அவர் சமைச்சிடுவாரு. ஐ அப்ரிஷியேட் ஹிம். அதுதான் கரெக்டு. எனக்கு தெரியாது. ஆலியார்லேருந்து வந்திருக்கிறார் என் நண்பர் குற்றாலம், அவர் அப்படித்தான், ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நான் இவ்வளவு சௌக்கியமாக ஒவ்வொரு ஊரா போய் பல ஊர்களில் பேசி இன்னைக்கு 50 ஆண்டு காலம் நிறைவு விட்டதை இந்த கோவை நகைச்சுவை மன்றம் என்னை தூக்கி வைத்து கொண்டாடுகிறது என்றால் அதற்கு காரணம் என்னுடைய அறிவு அல்ல, என் மனைவியின் அன்பு. ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு வேட்டியை சட்டை எடுத்து வைக்கிறதுலேருந்து மாத்திரை எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாம் கிளீனாக செஞ்சு புறப்படுற முன்னாடி இதை அப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், இதை அப்படி செய்யணும். ட்ரெயினில் A1 கோச்சில் ஏறணும், புரியுதா? என்ஜின்ல ஏறப்படாது. ஓகே ஓகேம்மா. ஒரு நாள் பார்த்தா ஒரு 5 நிமிஷமா ஃப்ரிட்ஜை திறந்துட்டு இப்படி நின்னேன். நான் அங்கேருந்து வந்தா, என்ன ஃப்ரிட்ஜை திறந்து என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை, முந்தானத்து ஒரு 4 முளை வேட்டி அயன் பண்ணி வச்சேனே காணமே. 4 முளை வேட்டி ஃப்ரிட்ஜிலையா? யோ இது ஃப்ரிட்ஜியா? கப்பர்டு அங்கே இருக்கு, அங்கே போய் பாரு. அப்போ நம்ம ஆம்பளை விட்டுறக்கூடாது, இங்கே மகிழ்ச்சி மந்திரம். ஐயோ ஃப்ரிட்ஜு முன்னாடியா நின்று வேட்டியை தண்ணே அப்படில
நினைச்சேன், அதானடா கப்பர்ட்ல இருந்து குழு குழுன்னு காத்து வருதுன்னு நினைச்சேன்ட்டு போயிடணும். கஷ்டம் 2 சொல்லிட்டேன்னா இன்னும் ஒன்னே, டைம் அவ்வளோதானே, இன்னும் ஒன்று சொல்கிறேன். 5 சொல்லுவோம், 5 சொல்லணும். 5 பேர் போயாச்சு தெரியுமா உங்களுக்கு? 5 பேர் இருந்துச்சு. நீங்கள் 5 சொல்லுங்கள, இல்லை 50 பேர். சரி, ஒரு 2 3 சொல்லுவோம். இப்போ நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்தது சொல்கிறேன். மகிழ்ச்சி மந்திரம் 1 என்ன சொன்னேன்? டென்ஷன் பண்ற ஆள்களை பார்த்தா டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகுற சூழ்நிலையிலையும் டென்ஷன் ஆகாதீங்க. மகிழ்ச்சி மந்திரம் 2, கஷ்டங்களை கவலைகளாக மாற்றாதீர்கள். மகிழ்ச்சி மந்திரம் 3, ஆசைகளை எல்லாம் தேவைகளாக மாற்றாதீர்கள். நாம நாசமா போறதுக்கு காரணமே இதுதான். நமக்கு 1000 ஆசை இருக்கு, அதை பூரா தேவையா மாத்துனீங்கன்னா நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்ற முடியலன்னா மகிழ்ச்சி போயிடும். அப்படித்தானே? இப்போ கார் வாங்கணுங்கிறது தேவை. இப்போ எனக்கு கார் வாங்கணுங்கிறது தேவை. ஏன்னா ஊரா ட்ரெயினுக்கு காத்திருந்து, ஃப்ளைட்டுக்கு காத்திருந்து கஷ்டப்படுறத விட ஒரு கார் இருந்ததுன்னா நம்ம நினச்ச நேரத்தில் ஏறி நினச்ச இடத்துல இறங்கி போய்க்கலாம். அப்போ கார் வாங்குறதுங்கிறது தேவை. லம்பார்கினி வாங்கணும்னா ஆசை, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னா ஆசை, இம்பாலா வாங்கணும்னா ஆசை. புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? கார் வாங்கணுங்கிறது தேவை. எங்கள் வீட்டில் நடந்தில்ல அது நான் ஏற்கனவே பல மேடையில் சொல்லிட்டேன், இங்கே சொல்லி முடிச்சுடுவோம். என் வீட்டுக்கார அம்மாவுக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை வந்தது. நம்மள ஒரு கார் வாங்குவோம். வாங்கணும். என்ன மாதிரி கார் வாங்க? அந்த கூகுளில் போனால் தான் எல்லாம் காட்டுதே. இப்படி எடுத்து இது பாருங்க, எந்த மாடல் நல்லா இருக்கு இல்லைங்க, இது வாங்குவோமா அப்படின்னு பார்த்தா ஆடி கார். அது எவ்வளோ கோடி கணக்கில் விலை போட்டிருக்காங்க. ஏம்மா, ஒரு ரிட்டையர்டு பர்சன் ஒரு பென்ஷன் வாங்குறேன், ஆடியை கொண்டாந்து காட்டுற, இதை வாங்க முடியாதுமா. அப்போ வேற ஏதோ வாங்க முடியுமா? வாங்குங்க. என்னைய செருப்பால் அடிக்கணும். உங்கள்கிட்ட போய் காரு கேட்டேனே. கோபப்படாத, என்ன இப்போ என்ன, வீட்டுக்காரரை விடவா கார் முக்கியம்? பார், நான் தேடி ஒரு டிசையர் கார். இது நமக்கு BMW வாங்க முடியுமா குத்தாலம் ஐயா? நம்மளால் வாங்க முடியுமா? என்ன தனபால் வாங்க முடியுமா? முடியாது. நம்ம என்ன ரஜினிகாந்தா ஒரு படத்தில் நடித்தா டக்குன்னு BMW பரிசு வாங்குறதுக்கு? ஆனால் அவர் முரசொலி மாறன் அவர் பேர் என்ன, கலாநிதி மாறன், அவர் தான் ப்ரொடியூசர். ஜெயிலர் படத்தில் நடித்ததுக்காக BMW கார் பரிசு கொடுத்துருக்கார். ஏன்னா சோஷியல் சர்வீஸ். எது? ஜெயிலர் படம். தலை துண்டா போய் விடுது. எனக்கு நம்ம நடிகர்கள் பெரிய பெரிய துப்பாக்கிகளை தூக்கிட்டு ஜுஜுன்னு சுடுற போது எனக்கு பயமாகவே இருக்கும். படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இவனுங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா இவனுங்களை யார் தூக்குறது? ஏன்னா அவ்வளோ பெரிய துப்பாக்கியாக இருக்கும். BMW கார், அதுவும் 10 காரை நிறுத்தி உனக்கு எது பிடித்தமோ அந்த கார் எடுத்துக்க. ஜெயிலர் வாஸ் ஏ சோஷியலி அன்ப்ரொடக்டிவ் ஃபில்ம். சமூக ரீதியாக எந்த ஆக்கமும் கொடுக்காத ஒரு திரைப்படம் ஜெயிலர். அந்த படத்தில் நடித்ததுக்காக BMW கார். 34 வருஷம் நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கேன்.
என்கிட்ட படித்தவன் லாயர் ஆகிருக்கிறான், என்கிட்ட படித்தவன் இன்ஜினியர் ஆகிருக்கிறான், என்கிட்ட படித்தவன் குரு ஞானாம்பிகா மாதிரி பேச்சாளராக இருக்கிறாங்க. நான் ரிட்டையர் ஆன அன்னைக்கு எனக்கு BMW வேண்டாம்யா, ஒரு ஆல்டோ கார். நமக்கு BMW வேணாம், ஆடி வேணாம், லம்பார்கினிலாம் வேண்டாங்க. ஒரு டிசையர் ஒரு 7 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபாய்க்கு தான் முடியும்னு சொல்லி காட்டினேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு எது பிடிச்சோ அது ஒரு கார் வாங்கிட்டு வாங்க போயிட்டு நான் போனேன். ஒரு கார்லாம் சூஸ் பண்ணியாச்சு. இது நான் போய் கார் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே என் மனைவி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி பக்கத்து வீட்டுக்காரிட்டெல்லாம் சொல்லிட்டா, எங்கள் வீட்டுக்காரர் கார் வாங்க போயிருக்காரு, எங்கள் வீட்டுக்காரர் கார் வாங்க போயிருக்காரு. ஒரு 10 வீட்டில் புருஷமாரை போட்டு அடி பின்னிருக்காளுங்க. கருப்பா இருக்க அந்த ஆளே கார் வாங்குறார். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி கருப்பா இருக்கிற அந்த ஆளே கார் வாங்குற. நீ வாங்கினியா ஏதோ அவ்வளோ சோசியல் சர்வீஸ். காரை மெக்கானிக் ஓட்டிட்டு வரான், எனக்கு செல்ஃப் டிரைவ் தெரியாதா, மெக்கானிக் ஓட்டிட்டு வரான். டிசையர் காரு, பிங்க் அது கிரே கலரு ஓட்டிட்டு வரான். என் வீட்டு வாசலில் ஆணும் பொண்ணுமா ஒரு 30 பேர் நிற்கிறா. கார் கொண்டு போய் நிறுத்தணும். சரி ரைட் ஓகே, கங்க்ராச்சுலேட் பண்ண போகிறாங்க. எவ்வளோருக்கு ஒரு ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு ஒரு பென்ஷனராக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டீங்களே, வெரி நைஸ் ப்ரொஃபஸர், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க எவ்வளோருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஆசையாக காரை விட்டு இறங்குனா ஒருத்தன் கூட்டத்தை தள்ளிட்டு வந்து, ப்ரொஃபஸர் என்ன பிராண்ட்? டிசையர். மைலேஜ் கொடுக்காதே. ஃபஸ்ட்டு குண்டை தூக்கி போட்டான். ஒரு லிட்டர் போட்டிங்கன்னா அநேகமாக 5 கிலோமீட்டர் போனால் பெரிய விஷயம். போயும் டிசையர் தான் வாங்கினீங்களா? டக்குன்னு இன்னொருத்தன் தள்ளிட்டு வந்து, கலர் ரொம்ப டல்லாக இருக்க. இன்னும் கடைசியாக ஒருத்தன் வந்து அடிச்சான் பாருங்க, ஒரு அடி, ஒரு பயங்கர அடி. நீங்கள் வாங்கியிருக்கிற டிசையர் காரில் ஏர் பேக் இருக்கு ப்ரொஃபஸர் அப்படின்னா. 7 லட்சம் ரூபா கார்லாம் ஏர் பேக்லாம் வைக்க மாட்டாங்கடா. ஆக்சிடென்ட்ல சாவ போறீங்க ப்ரொஃபஸர். நான் சொல்ற புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா சார்? நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சா கூட உங்களை சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்க விடமாட்டான். அவனை எல்லாம் புறந்தள்ளிட்டு, அவனை எல்லாம் தள்ளி இக்னோர் பண்ணிட்டு நீங்க மகிழ்ச்சியா இருங்க. அதுக்கு 3 மந்திரம் சொல்லியிருக்கேன். இதோட நிறைவு செய்கிறேன். டென்ஷன் ஆகிறவன் மத்தியில் டென்ஷன் ஆகாதீங்க. கஷ்டங்களை எல்லாம் கவலைகளாக மாற்றாதீர்கள். ஆசைகளை எல்லாம் தேவைகளாக மாற்றாதீர்கள்.